இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 33 பேரும் சொந்த ஊர் வந்தனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த 31ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 29 மீனவர்கள் மற்றும் நடுக்கடலில் படகு என்ஜின் பழுதாகி நின்ற மீனவர்கள் 4 பேர் என 33 பேரையும் கைது செய்தனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து மீனவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டார். விடுவிக்கப்பட்ட 33 மீனவர்கள் சட்ட நடைமுறைகள் முடிவடைந்ததை அடுத்து தாயகம் அனுப்பப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையில் அவர்களை இந்திய கடலோர காவல் படையினரிடம் இலங்கை அரசு ஒப்படைத்தது. ராமேஸ்வரம் வந்த 33 மீனவர்களிடம் மீன்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். நைட்டு 11 மணிக்கு லோட்ல போயிருந்தோம். ஒரு போட்டு வந்து கம்பாத்தை வெட்டி போயிட்டாங்க. வெட்டி போட்டு போக நாங்கள் லோட்ல சுத்திருச்சு. கம்பா சுத்தமா நாங்கள் இன்ஜினை திணறிச்சு. இறங்கி பார்த்தா மெப்பில் பிறகு கம்பா சுத்திருச்சு. காலடத்தில் 12 மணிக்கு இறங்கி வெட்டிக்கிட்டு இருந்தோம். வெட்டும் போது 1 மணி ஆயிடுச்சு. வெட்ட முடியல. அவ்வளோ ஆங்கரை போட்டாச்சு. ஆங்கரை போடாமல் நேவி 2 நேவி வந்துச்சு. 2 நேவி, ஒரு நேவி சோட்டிலானே, ஒரு நேவி பக்கத்தில் வந்து ஆளுக்கு ஏறி சங்கத்தில் தள்ளி விட்டாங்க. சங்கத்தில் படுத்துக்கிட்டேன். படுக்க கடைசி என்னன்னு கேட்டாங்க. சார் மெப்பில் சுற்றிக்கிது சார்னு சொல்லலாம். அதோட ஆங்கர் போனால் ஆங்கர் ஒட்டை வெட்டி கவர் போட்டு இழுத்து போயிட்டாப்புல. 1 மணிக்கு இழுத்துட்டு போனால் 6 மணிக்கு தான் கடையை கட்டினாங்க. கோர்ட்டில் வண்டி ஆசாரப்படுத்தாங்க. கோர்ட் சொன்னார், நீங்கள் 5 நாள் ரிமாண்டு, நீங்கள் செயல் கடங்க. மீனவர்களை விடுவித்தாலும் அவர்களின் படகுகளை இலங்கை அரசு விடுவிக்கவில்லை. படகுகள் தொடர்பான வழக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு மன்னார் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.